தினமலர் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறவங்களை பற்றி அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன பசங்க படம் தமிழ் சினிமாவில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதில் இந்த சமீபத்தில் வரப்போகிற படம் பற்றி நம்ம சொல்லணும்னா எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வெளியிட உள்ள குரங்கு பெடல் படம். இந்த படத்தில் இந்த 5 பேர் தாங்க படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். குரங்கு பெடல் அப்படிங்கிறது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிற எல்லாரும் முதல் முறையாக கற்றுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் குரங்கு பெடல். அந்த ஊரையும் அந்த மக்களையும் அந்த இடத்தையும் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த 5 குழந்தைங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இந்த படத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம கேட்கலாம். அதான் நல்லாயிருக்கும். முதல்ல யார்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம்னா, எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது அவனோட கண்ணே பேசுது. அவன் சிரித்தாலும் உக்காந்தாலும் பேசினாலும் அவன் பாவப்பட்டாலும் ஏதோ ஒன்று அவன் கண்ணு பேசிட்டே இருக்குது. மாரியப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை முதல்ல அங்கேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து வரீங்க சொல்லுங்கள். சந்தோஷ். என் ஊர் ஈரோடு. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். தெரியவே இல்லையே பார்த்தா உங்களை. ஹைட் ஆகலையா? அது தெரியல. சின்ன குட்டி பையனாக இருக்கீங்க, 9ஆவது படிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அதான் ஸ்கிப்பிங் விளாட முட்டேன். அப்படியா? ஓகே. சைக்கிள் இப்போ நல்லா ஓட்டுறீங்களா? ஓ சூப்பர்ப்பா. அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா மளிகை கடை வச்சிருக்காரு. ஊர்லேயே வச்சுருக்காங்களா? சரி, இந்த படத்தில் எப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது? எவ்வளோ பேர் ஆடிஷனில் கலந்துக்கிட்டாங்க? 100 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. உங்கள் ஊர் பசங்களேவா? அந்த ஊரில் இருக்கிற ஏரியா பசங்க, ஒரே ஏரியாவில் அத்தனை பேர். ஓ, எல்லாரும் நடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருந்துச்சு. கலைத்தாய் அறக்கட்டளை மூலியமா இதில் வந்து பயிற்சி பண்ணி இது நான் ஒழுங்காக செய்ய மாட்டேன். இது நந்தகுமார் மாஸ்டர் வந்து என்னை இது உசுப்பேத்தி அந்த பசங்க படத்தில் எப்படி வரும், அந்த ஒரு ஜீவான்னு ஒரு பையன் இருப்பான், அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான்ல, இப்போ பாரு அவன் வந்து அந்த பைய கிளிப்பாம்பார் சட்டை பைய அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றும் போது அந்த இது அந்த காசு கீழே வந்துடும்ல, எடுப்பேன்னு பார்த்தியா, எடுக்க மாட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த காசை அவனுங்க எடுத்துப்பானுங்க. அந்த மாதிரி என்னை உசுப்பேத்தி என்னோட டேலண்ட் எல்லாம் நான் கீழே போட்டுட்டேன். அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க? எப்படி எத்தனை பேர்ல நீங்கள் செலக்ட் ஆனீங்க? 100 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. அதில் நாங்கள் 5 பேர் தேர்வு செஞ்சாங்க. சூப்பர்ப்பா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் பேர் என்ன? ஞானசேகர். ஞானசேகர். எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 9ஆம் வகுப்பு. எல்லாரும் 9ஆவது படிக்கிறீங்களா? இவங்க மட்டும் இப்போ 11th போகிறேன். 10th. ஓகே. நீ குட்டி பையனாக தான் இருக்கீங்க. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? எங்கள் அப்பா கூலி வேலை செய்கிறாங்க. சரி, உங்கள் வீட்டில் நடிக்கிறதுக்கு போகணுன்னு விட்டுட்டாங்களா? சரி சொல்லிட்டாங்க. சரி, உங்களோட இது நிறைய பேர் சிலம்பமெல்லாம் கற்றுக்கிட்டாங்களே, நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? கற்றுக்கிட்டோம். எவ்வளோ வருஷமாக கற்றுக்குறீங்க? 4 வயசுலேருந்து போயிட்டு. 4 வயசுல கற்றுக்குறீங்களா? எல்லா ஊருக்கும் விளையாடத்துலாம் போவீங்களா? இந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? செமையா இருந்துச்சு. அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போயிருச்சு. அந்த காலத்துக்கே உங்களுக்கு பாருடா, 9ஆவது படிச்சுட்டு அந்த காலத்துக்கு. சரி, அப்பா அம்மாலாம் என்ன எதிர்பார்க்குறாங்க? ஐயோ பையனை ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா படம் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போதில்ல, என்ன எதிர்பார்க்குறாங்க? என்ன சொன்னாங்க வீட்டில் இருந்து? ஏன்னா என்னோட ட்ரெய்லரையே தான் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டெய்லியும் பாட்டு அதே தான். ஸோ நீங்கள் நல்லா படித்து நிறைய படங்கள்லாம் பண்ணி அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு ப்ரௌடாக நல்ல பெருமையாக சேர்க்கணும். சரியா? உங்கள் பேர் என்ன? உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் ரத்தீஷ். நான் 9ஆம் வகுப்பு முடித்து 10ஆம் வகுப்பு போகிறேன். அம்மா வந்து அருணகிரி பள்ளியில் வந்து சத்துணவு பணியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் வந்து ஈரோடு கருங்கல்பாளையத்தில் இருக்கோம். எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடச்சுன்னா கலைத்தாய் மூலியமாக தான் கிடச்சிச்சு. இந்த மாதிரி நாடக பயிற்சி வந்து ஒரு 8 நாள் 10 நாள் கொடுத்தாங்க. அதில் வந்து 100 பேரில் நாங்கள் ஒரு 5 பேர் தேர்வாகி இதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. இது நடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஓட்ட தெரிஞ்சும் ஓட்ட தெரியாத மாதிரி நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது எல்லாத்துக்குமே ஓட்ட தெரிஞ்சு தான் ஓட்ட தெரியாத மாதிரி நடித்தோம். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கமலக்கண்ணன் சாருக்கும் கலைத்தாய் அறக்கட்டளைக்கு நான் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு பெற்றோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய பேர் சாய் கணேஷ். நான் இப்போது 10th முடித்து 11th போக போகிறேன். இப்போ இந்த படத்தை குரங்கு பெடல் வந்து சான்ஸ் கிடச்சது வந்து ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணுன்னா கலைத்தாய் அறக்கட்டளைக்கு தான் தேங்க் பண்ணணும். என் பேர் ராகவன். நான் 9th முடிச்சு 10th போக போகிறேன். எனக்கு இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீன் நடிக்க வராது அவ்வளோக்கு. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எனக்கு நடிக்க வரல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்க பழகுதான் இப்போ எனக்கு நடிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இப்போல்லாம். ஸோ இந்த 5 பேரில் யார் வந்து ரீடேக் நிறைய வாங்கினது, யார் வந்து செட்டில் ரொம்ப ஃபன் பண்ணது, யார் டைரக்டர் டென்ஷன் பண்ணதுன்னு யார் சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஃபன் பண்ணதுன்னா ஞானசேகர் தான் நான் சொல்லுவேன். ஃபன் பண்ணது என்ன பண்ணுவான்? நிறைய காமெடி பண்ணுவான். அவன் பார்க்குறதே காமெடியாக இருக்கும். அவன் ஒவ்வொரு வார்த்தை
படத்தில் இல்லாத காமெடி பேசினா கூட அவன் பேசுகிறதே காமெடியாக தான் இருக்கும். எப்படி அந்த ஸ்லாங் எப்படி தான் பேசுகிறதே அப்படி தான் காமெடியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு டயலாக் பேசிக்காமி. என்னடா எல்லாருமே கடைசியில் ஒன்றா சேர்ந்துட்டீங்க. டயலாக்லாம் எப்படி ஞாபகம் வச்சுருந்தீங்க? அந்த டைம் சொல்லுவாங்களா இல்லை முதல் நாளே படிக்க கொடுத்துருவாங்களா? படி கொடுத்தாங்க, ஆனால் அவங்களே சொல்லி தந்துடுவாங்க. ஓ, படிக்கும் கொடுத்துருவாங்க. உங்களோட டயலாக்ஸ்லாம் எப்படி முன்னாடியே டைரக்டர் சொல்லி கொடுத்துருவாங்களா, உங்களுக்கும் பேப்பர் கொடுத்துருவாங்களா? சொல்லி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு பேப்பரில் காமிச்சிட்டு இந்த மாதிரி சீன் இந்த மாதிரி டயலாக்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அதை வந்து நாம் பார்த்து படித்து அந்த சீனுக்குள்ளே இருந்தால் அது பேசணும். அந்த மாதிரி தான் சரி, உங்கள் டயலாக்லாம் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு பேசுகிறீங்க சொல்லுங்கள். இது நான் நிறைய டைலாக் திக்கி திக்கி பேசினேன். அப்போது பிரபா ப்ரோ தான் இது. அவர் எப்பவுமே இது ஸ்ட்ரிக்டாக முறைச்சிக்கிட்டு அந்த மாதிரில ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக அப்பப்போ கதை சொல்லுவார். இது காளி வெங்கட் சார் கூட நடிக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? காளி வெங்கட் சார் கூட நடிக்கும்போதுன்னா அந்த குச்சியை ஒடிச்சு நடிச்சிட்டு வரும்போது இது பின்னாடி இது கட்டை வேட்டை வச்சுருந்தாங்க. அதையும் மீறி அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அடிக்காமல் கட்டையை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் பட்டுச்சு. இது அவர் அந்த கோயில் சீனில் சத்தியை வாங்கும்போது முடியை பிடிச்சி இழுக்கும்போது அது எல்லாமே நேச்சுரலாக பண்ணார். ஒரு டேக்கில் வலிக்குதுன்ட்டேன். அதுக்கப்புறம் அந்த அவங்க அப்பா வந்து நான் எதிர்த்து பேசினதுக்கப்புறம் கோச்சிக்கிட்டு போயிடுவேன். அடுத்து மேலே பார்த்து எதுவும் நடக்கூடாது கடவுளேன்னு மைண்ட் வாய்ஸில் மேலே பார்த்து கும்பிட்டு அது வந்து டேரக்டர் சார் பிரபா ப்ரோ யாரும் சொல்லி கொடுக்கல, நானே என் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணது எல்லாம் பாராட்டினாங்க. சூப்பர்ப்பா. சரி, அந்த இடத்துல முட்டை திருடுன விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி? ஏதாவது சின்ன வயசு நீ ஏதாவது வீட்டை திருடி இருக்கியா? முட்டையெல்லாம் திருடினதில்லை. சரி, சைக்கிள் ரொம்ப தூரம் ஓட்டுற மாதிரி இருந்தது. சைக்கிள் நீ வேற குள்ளமா இருக்க, பெரிய சைக்கிள் கொடுத்தாங்களே, எப்படி இருந்துச்சு? இது அந்த படத்துல அப்பா காளி வெங்கட் சாரோட தோஸ்தாட்ட ஒருத்தர் வந்தார்ல, இது அவர் வந்து என்னால் கால் வலி அழுத்த முடியாது. இது மொத்தம் நிறைய 10 டேக்குக்கு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டேக்கு அதில் எப்படியாச்சும் அவர் முந்திட்டு போகிற மாதிரி அம்மாப்பேட்டைக்கு போகிறேன் அக்காவை பார்க்க. அவர் வந்து இது பெல் அடிச்சுட்டு அவர் பாட்டு முன்னாடி போகிறாரு முந்திக்கிட்டு. என்னடா இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நானும் ஓட்ட ஆரம்பித்தேன். அவங்க மேலே மலையிலேருந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது பல்ல கடிச்சிட்டு அழுத்த ஆரம்பிச்சு. அவ்வளோதான். உண்மையாலுமே அந்த ரேஸ் நடந்துச்சு. இப்போது சைக்கிள் கடையில் ஒர்க் பண்ணீங்கல்ல, அப்போ அந்த பஞ்சர் ஓட்டுறது, இந்த டயர் எல்லாம் பிரித்து பண்ணீங்கல்ல, அதெல்லாம் இப்படி கற்றுக் கொடுத்தாங்களா அந்த மிலிட்ரி சாரு? எப்படி பண்ணீங்க சொல்லுங்கள். இல்லை, அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட். அது அவங்க வந்து செஞ்சிருவாங்க. ஆனால் அந்த 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 குச்சியாட்டு இருந்துச்சுல்ல, இது சைக்கிள் குச்சி, அது வந்து என்னை செய்ய சொன்னாங்க. செய்கிற மாதிரியெல்லாம் இருக்கும், அது நான் தான் செஞ்சேன் முழுசா. அப்புறம் சைக்கிள் வேலையெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்களா? யார் கற்றுக் கொடுத்தா அதெல்லாம்? இது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான் இப்படி பண்ண அப்படி பண்ண. அவர் வந்து மிலிட்ரி சார் வந்து இது அவர் ஜங்ஷனாக வந்தாங்கன்னா காமெடி. அவர் வந்து சொல்லுவார், இது எலி வந்து இப்படி டிங்கு டிங்குன்னு ஆட்டு மாடா அப்படி இப்படின்னு, நம்ம சிங்கமாங்க பார்த்துக்கலாம் அப்படி, அதெல்லாம் சிரிப்பு வரும். அந்த ஐசப் சீனில் வந்து அந்த நாக்கில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அதை வந்து ஒரு 6-7 டேக்கெலாம் போயிடுச்சு. அது வந்து 4-5 ஐஸ் சாப்பிட்ருப்பேன். ஸோ உங்களை அடுத்தடுத்து நிறைய படங்கள்லாம் நடிக்கணும் படிக்கணும் அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. யாரோட வீட்டில் வந்து இனிமேல் நடிக்கலாம் போகக்கூடாது, படிக்கிறது மட்டும்தான் படிக்கணும், நடிக்கலாம் போகக்கூடாதுன்னு யார் வீட்டில் சொன்னாங்க? அப்படிலாம் யார் வீட்லேயும் சொல்லலை, எல்லாரும் நடிக்கலாம் படிக்கலாம்னு சொன்னாங்க. ஓ, ஓகே. நடிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி படிப்பும் அவ்வளோ முக்கியம்னு சொன்னாங்க. சூப்பர்டா. ஸோ அதனால் இந்த குரங்கு பெடல் படம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேரையும் ஒரு பெரிய அடையாளத்தையும் ரெகக்னேஷனையும் கொடுக்கும். ஆனால் நீங்கள் படிப்பை விட்டுறக்கூடாது. இன்னும் நிறைய நல்லா படித்து 10th போயிட்டு அதுக்கப்புறம் +1 +2லாம் முடிச்சுட்டு அப்புறமா நல்ல நடிகராக நீங்கள் வரணும். அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பேரையும் வாங்கி கொடுக்கணும். ஓகேவா? சரி, எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் சரி, படம் ரிலீஸ் ஆக போது அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? யாராச்சும் சொல்லுங்கள். இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சின்ன பசங்களுக்கு, வயசானவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான படம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சின்ன பசங்க அவங்களுக்கு நல்லா இது நாலேஜ் வளரும்.
எல்லாம் நிறைய தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சீனில் பார்த்திங்கன்னா ஒரு வாத்தியார் சொல்கிற சீனு, இது மாட்டு வண்டிக்கு வந்து மாடு தேவை, உரம் தேவை எல்லாம் சொன்னாங்க. இந்த மோட்டார் வண்டிக்கும் இது ஆயில் தேவை எல்லாம் சொன்னாங்க. ஆனால் சைக்கிளுக்கு நாம் மட்டும்தான் இருக்கோம். இந்த சில வார்த்தையெல்லாம் அவங்க சொல்லும்போது நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தை பார்த்து எல்லாம் அவங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர்டா. ஸோ தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் நிறைய நல்ல படங்களாக கொடுக்கணும், அதை தவிர நல்லா படிக்கணும். ஓகே, தேங்க்யூப்பா, பை.